ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். பியாண்ட் த ஆர்டினரி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். எங்களோட வீடியோஸ் மூலமா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் ஏற்பட்டிருந்தாலும் எங்களோட மிஷன் வந்து கண்டிப்பா 100% சக்சஸ்ஃபுல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். வி ஆர் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் ஆல்சோ வந்து எங்களுக்கு பாடி அண்ட் சோல் தமிழ்னு ஒரு சேனல் இருக்கு. கண்டிப்பா அதுக்கும் வந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. ஹே காய்ஸ், இந்த வெயில் என்னமா சுட்டு இருக்குதுல்ல, ஏண்டா இப்படி வெயில் அடிக்குதுன்னு வெறுப்பாவும் கோவமாவும் வரும். அது கூடயே நம்ம நோட் பண்ணோம்னா நம்மளோட கவலையும் பதட்டமும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். குழந்தைகளுக்கு வேற வேர்க்கும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வந்துருமே அப்படின்னு ஒரு பக்கம் கவலை. இப்படி வெக்கையில எப்படிடா சமையல் கட்டுல நின்று சமைக்கிறதுன்னு ஒரு கவலை. இந்த வெயில்ல ஆபீஸ் போயிட்டு வர்றதை நினைச்ச ஆம்பளைங்களுக்கு கவலை. ஏசி இல்லைன்னா இவ்ளோ வெயில் அடிக்குதுன்னு கவலை. ஏசி இருந்தா எவ்ளோ பில்லு வர போகுதோன்னு கவலை. என்னடா கவலைய பத்தி மட்டுமே பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கும் அதை பத்தி தான். ஆங்ஸைட்டி, பதட்டம் கலந்த ஒரு கவலை. இந்த வார்த்தையை கேட்டதுமே ஏதோ ஒரு பெரிய நோய் மாதிரி தோணும். ஆனா என்னன்னு தெரிஞ்சதுமே அட இதானா அப்படின்னு யோசிப்போம். ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்ல, நீங்க தினம் பண்ற விஷயம்தான். ஆனா அதை நீங்க பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எஸ், அதுதான் கவலைப்படுறது, பதட்டப்படுறது. இப்ப யோசிக்கிறீங்களா, இததான் ஆங்ஸைட்டின்னு இங்கிலீஷ்ல ரொம்ப பெரிய விஷயமா சொல்றாங்களான்னு? இது நமக்கு தாங்க ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா வெளிநாட்டுல எல்லாம் இதை சீரியஸா எடுத்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. எனிவேஸ், இதை நம்ம ஹேண்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சின்னதா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இதை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னா ஆமா. இந்த காலத்துல நம்ம எதுக்கு தான் கவலைப்படுறது இல்ல யார் தான் கவலைப்படுறது இல்ல. எதுக்கு எடுத்தாலும் கவலை கவலை கவலை, எங்க திரும்பினாலும் கவலை கவலை கவலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வேலையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா அதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறத விட ஐயோ இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சேன்னு கவலை தான் படுவீங்க. கரெக்டா? வேலையில மட்டும் இல்ல, லைஃப்லயுமே அப்படிதான். நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சுட்டா அதுக்கு சொல்யூஷன் தேடுறத மறந்து போயிடுறோம். அப்புறம் எங்க அந்த ப்ராப்ளம் சரியாகும்? கடைசி வரைக்கும் அந்த கவலையை பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பசங்களும் அப்படிதான் இருக்காங்க. இப்போ ஸ்கூல் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களும் அப்படிதான். ஏதாவது டெஸ்ட் எக்ஸாம்னா போதும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு யோசிக்காம ஐயோ டெஸ்ட், ஐயோ எக்ஸாம்னு யோசிச்சு கவலைப்பட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தேவையில்லாமலும் சில பேர் கவலைப்படுவாங்க, அதுக்கு ரீசனே இருக்காது. சரி, இந்த கவலைப்படுறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது? எதுவும் மாறிட போகுதா? கண்டிப்பா இல்ல. நம்ம தூக்கம், நம்ம ஹெல்த், நம்ம சந்தோஷம், நம்ம நிம்மதி இதெல்லாம் தான் காணாம போக போகுது. அதனால இந்த மாதிரி கவலைப்படுறதை எப்படியெல்லாம் நிறுத்த ட்ரை பண்ணலாம்னு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பதிவை முழுசா கேளுங்க. ஆங்ஸைட்டி, அதாவது இந்த கவலை முதல்ல எங்க இருந்து வருது? மோஸ்ட்லி பயத்தாலையும் அமைதி இல்லாததுனாலையும் தான் இந்த ஆங்ஸைட்டி வருது. நமக்கு கவலைன்னு ஒண்ணு வந்துட்டா ரொம்ப வேர்க்கும், அமைதி இல்லாமலும் பதட்டமாவும் இருப்போம். நம்மளோட இதய துடிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதெல்லாமே நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இயற்கையா நம்ம எப்படி இந்த ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதுக்கு முதல் விஷயம் நம்பர் 1, ஸ்டேயிங் ஆக்டிவ். அதாவது ஆக்டிவா, சுறுசுறுப்பா இருக்கிறது. ஏதாவது வேலை செய்யறது, எக்ஸசைஸ் பண்றது, ரன்னிங், ஜாகிங், யோகா இல்ல டான்ஸ் ஆடுறத கூட சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பாடிய வெளியில இருந்து எப்பவுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிறது. ஆனா உங்கள எத்தனை பேரு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்றீங்க? நீங்க யோசிக்கலாம், நாங்க காலையில எழுந்து வீட்டு வேலை பாக்குறதுக்கே நேரம் இல்ல அப்படின்னு. அண்ட் மென்னெல்லாம் காலையில எழுந்து ரெடியாகி அறக்க பறக்க ஆஃபீஸ் ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இதுக்குமே கொஞ்சம் டைம் ஒதுக்கிதான் ஆகணும். எப்பவுமே தூங்கி எழுந்ததும் இதுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணுங்க. இது உங்க மனசையும் மூளையும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாவும் ஆக்டிவாவும் வச்சுக்கும். பட் இதுக்கான டைம் ஒதுக்கணும்னா நீங்க சீக்கிரமா காலையில எழுந்துக்கணும், சீக்கிரமா நைட்டு தூங்கணும். 2021ல ஒரு ஸ்டடியில பிசிக்கலா தன்னை ஆக்டிவா வச்சிருக்க லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டியை டெவலப் பண்ணிக்கிற சிம்டம்ஸோட லெவல் 60% வரை கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டடி அவங்க ரெகுலரா 21 வருஷமா தன்னை பிசிக்கலா ஆக்டிவா வச்சிருந்த 4 லட்சம் மக்கள் கிட்ட ஒப்பிட்டு பார்த்திருக்காங்க. உடற்பயிற்சி பண்றதுனால உங்களுடைய கவனத்தை உங்களுக்கு ஆங்ஸைட்டி ஏற்படுத்துற தாட்ஸ்ல இருந்து திசை திருப்ப முடியும். உங்களுடைய ஹார்ட் ரேட்டை அதிகப்படுத்துறது மூலமா உங்களுடைய பிரெயின் கெமிஸ்ட்ரியில சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். மேலும் இதுக்கு ஆங்ஸைட்டிக்கு எதிராக செயல்படக்கூடிய செரட்டோனின், காமா அமினோபியூட்டரிக் ஆசிட், பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ராபிக் ஃபேக்டர் அண்ட் எண்டோகேனோபினாய்ட்ஸ் போன்ற பிரெயின் மெசஞ்சர்ஸை ஜெனரேட் பண்ணக்கூடிய தன்மையும் உண்டு. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது உங்களுடைய கான்சென்ட்ரேஷனையும் வில் பவரையும் அதிகப்படுத்தும். மேலும் இது ஒரு சில ஆங்ஸைட்டி சிம்டம்ஸை கட்டுப்படுத்தவும் உதவும். அண்ட் ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்க விரும்புற எக்ஸசைஸ் டைப்பை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். லைக் ஹிட் கிளாஸஸ் இருக்கு, ரன்னிங் போகலாம், பிலாட்டேஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க உங்க பாடிக்கும் ஹெல்த்துக்கும் ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது விஷயம், லிமிட்டிங் ஆல்கஹால் இன்டேக். எல்லாருக்கும் இந்த பழக்கம் இருக்காது, பட் இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க அதிகமா குடிக்கிற பர்சனா இருந்தா அந்த அளவுக்கு அதிகமான குடி உங்களோட பிரெயின் மெசஞ்சர்ஸ்குள்ள ஊடுருவி உங்களோட மனநிலையே சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும். இதை பத்தியும் நிறைய ஸ்டடீஸ் அண்ட் சர்வேஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. 2019ல பண்ண ஸ்டடீஸ்ல ஆல்கஹால் கன்சம்ஷனுக்கும் ஆங்ஸைட்டிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. 2016ல 63 வித்தியாசமான ஸ்டடீஸ் மூலமா ரிவ்யூ பண்ணி பார்த்ததுல
ஆல்கஹால் குடிக்கிறது கம்மி பண்ணது மூலமா ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனோட சிம்டம்ஸை அது குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2022ல 36 வருஷமா பண்ண ஒரு ஸ்டடியில ஆல்கஹால் மக்களோட இயற்கையான தூக்க முறையை கெடுத்து தூக்கத்தோட தன்மையும் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போக வைக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க சப்போஸ் ரெகுலரா குடிக்கிற ஆளுன்னா நீங்க ட்ரிங்கிங்கை விடும்போது உங்களோட ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் ஜாஸ்தி ஆகும். பட் அது டெம்பரரி தான். அதுக்கப்புறமா போக போக நாளடைவுல இது அப்படியே சரியாயிடும். ஸோ ட்ரிங்கிங்கை நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எடுக்காமலே இருக்கிறதும் பெஸ்டான விஷயம். அடுத்து 3வது, லிமிட்டிங் கெஃபீன் இன்டேக். காஃபியோ இல்ல டீயோ உங்களால குடிக்காம இருக்க முடியுமா? காலையில எழுந்து ஒரு காஃபி குடிச்சாதான் அந்த நாளே நல்லா போகும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அதுல உள்ள கெஃபீன் உங்களை அடிமைப்படுத்தி தான் வச்சிருக்கு. உங்களோட ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸுக்கு காரணமாகவும் அதை மோசமாக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கிறது இந்த கெஃபீன் தான். 2022ல 10 பேரை வச்சு ஒரு ஸ்டடி பண்றாங்க. இந்த கேஃபீன் பேனிக் டிசார்டர் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி ஆங்ஸைட்டி அண்ட் பேனிக் அட்டாக்ஸை ஜாஸ்தி பண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டப்போ கெஃபீன் அவங்க விட்டதுனால அவங்களோட இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2021ஓட ரிவ்யூ சொல்றது என்னன்னா, கெஃபீன் நமக்கு டயர்ட்னஸை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய பிரெயினோட கெமிக்கல் அடினோசைனை பிளாக் பண்றது மூலமா மனுஷனோட அலர்ட்னஸை ஜாஸ்தியாக்கி அதே நேரத்துல நம்மளோட ஃபைட் ஆர் ஃபிளைட் ஹார்மோனான அட்ரினலினை ரிலீஸ் பண்றதுக்காக ட்ரிகரும் பண்ணி விடுது. பட் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா மாடரேட்டா கெஃபீன் எடுத்துக்கிறது சேஃப் தான்னு சொல்றாங்க. எப்படி பார்த்தாலுமே நீங்க உங்க கெஃபீன் இன்டேக்க மொத்தமா கைவிடணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரே மூச்சா விடாம கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே அதை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு நாளைக்கு 4 கப் காஃபி குடிக்கிறீங்களா, அதை 3ஆ மாத்துங்க, அப்புறம் 2ஆ மாத்துங்க, அப்புறம் 1ஆ மாத்துங்க. ஏன்னா மொத்தமா விடணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைக்கும் போது உங்க பாடியும் அதுக்கேத்த மாதிரி தன்னையே நிலைப்படுத்திக்கும். சோ அடுத்தது 4வது விஷயம், ப்ரையாரிட்டைசிங் கெட்டிங் அ குட் நைட்ஸ் ரெஸ்ட். தூக்கம். உங்கள எத்தனை பேர் தூங்குறதுக்கு கரெக்டான பேட்டர்னை ஃபாலோ பண்றீங்க? மோஸ்ட்லி இந்த தூக்கம் சரியா இல்லைனாலும் நமக்கு ஆங்ஸைட்டி கண்டிப்பா வரும். ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்றதுல இந்த தூக்கம் முக்கிய பங்கு வகிக்குது. அதுவும் தூக்க முறை, தூங்குறதுக்கான நேரம்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். 2018ல 4 லட்சம் பேரை வச்சு நடத்தின ஒரு ஆய்வுல 4ல் 3 பங்கு மக்கள் ஒரு ராத்திரிக்கு 6 மணி நேரத்துக்கும் குறைஞ்சுதான் தூங்குறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா மனிதன் ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துல இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் சரியா தூங்கணும். அதுதான் ஸ்லீப்பிங்கோட கரெக்டான டைம் லிமிட். உங்களோட ஸ்லீப் ஹைஜீனை நீங்க எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னா, டயர்டா இருந்தா தூங்கிடுங்க. லேடிஸுக்கெல்லாம் இது கஷ்டம்தான். எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா எவ்வளோ டயர்டா இருந்தாலும் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் ட்ரை டு ஃபாலோ திஸ். மென் அண்ட் விமன் டயர்டா ஃபீல் ஆச்சுன்னா நல்லா தூங்குங்க. தூங்குறதுக்கு முன்னாடி பெட்ல இருந்து டிவி பாக்குறது, புக்கு படிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெட்ல படுத்துக்கிட்டே போனு, டேபு இல்ல லேப்டாப் யூஸ் பண்றத குறைச்சிருங்க. தூக்கம் வரலனா புரண்டு புரண்டு படுக்கிறதுக்கு பதிலா எழுந்திருச்சு தூக்கம் வரும்போது படுங்க. உங்களால தூங்க முடியாத பட்சத்துல அந்த ரூமை விட்டு வேற ரூமுக்கு போங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கேஃபீன் ஐட்டம்ஸ், பெரிய மீல்ஸ், ஸ்மோக் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்க ரூமை நல்லா பயங்கரமா இருட்டா வச்சுக்கிட்டு கரெக்டான டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு படுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் இதுலயாவது எழுதி வைங்க. எல்லா நாளுமே ஒரே டைம்ல தூங்க போற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதை நீங்க கீப் அப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஸ்லீப் பேட்டர்னுக்குள்ள வந்துருவீங்க. சோ அடுத்த 5வதா, மெடிடேட்டிங் அண்ட் பிராக்டிசிங் மைண்ட்ஃபுல்னஸ். மெடிடேஷன் பண்றதுக்கான மிக முக்கியமான கோலே இப்ப இந்த மொமெண்ட்டை நம்ம ஃபுல்லா உணர்றதுக்காகவும் அதை பத்தின விழிப்புணர்வு நமக்கு வர்றதுக்காகவும் தான். ஜட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம எண்ணங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இந்த மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி மெடிடேட் பண்ணும்போது அது உங்களுடைய எல்லா தாட்ஸையும் எண்ணங்களையும் பொறுத்துக்க கூடிய ஒரு தன்மையை அதிகப்படுத்துது. உங்களுக்கு ஒரு அமைதியையும் இதுவே போதுமானது அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்குது. மெடிடேஷன் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் கண்ட்ரோல் பண்ணும். 2023ல நடந்த ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்டு ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் மெடிடேஷன்னு ஒரு 8 வார நிகழ்ச்சியை நடத்தினாங்க. இது ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு பிரிஸ்கிரைப் பண்ற ஆன்டி டிப்ரெசன் மருந்து மாதிரியே உதவுச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து 6வது, ஈட்டிங் அ நியூட்ரியன் டென்ஸ் டயட். நல்ல சத்துள்ள சாப்பாடு எடுத்துக்கிறது. ஏங்க இந்த காலத்துல சாப்பிடவே நேரம் இல்ல, இதுல எங்க இருந்து சத்துள்ள சாப்பாடுன்னு கேக்குறீங்களா? நீங்க முதல்ல சம்பாதிக்கிறது எதுக்காக? சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கதானே. அதை உங்களால ஃபாலோ பண்ண முடியலனா அப்புறம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? உங்க பிளட்ல இருக்க சுகர் லெவல் குறையுது, டீஹைட்ரேஷன் இல்ல அடைக்கப்பட்ட உணவுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கூட உங்க மூட அஃபெக்ட் பண்ணும். உங்க டயட்ல ரொம்ப அதிகமான சுகர் எடுத்துக்கிறதும் உங்க ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஒருவேளை எப்பவுமே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்க ஆங்ஸைட்டி மோசமாகிற ஃபீல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க உங்க சாப்பிடுற பழக்கத்தை செக் பண்ண வேண்டியது அவசியம். டீஹைட்ரேட்டடா நம்ம பாடியை வச்சுக்கிறது மூலமாவும், கவர்ஸ், பேக்ஸ், பாக்ஸ்லாம் அடைக்கப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்ஸை கைவிடுறது மூலமாவும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், லீன் புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் கொண்டு ஒரு பேலன்ஸ்டான டயட்டை ஃபாலோ பண்றது மூலமாவும் ஆங்ஸைட்டி சிம்டம்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உணவே மருந்துன்னு அந்த காலத்துல பெரியவங்க சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே.
நம்ம அடுத்து பார்க்க போறது 7வது, பிராக்டிசிங் டீப் பிரீதிங். ஆங்ஸைட்டி வந்துருச்சுன்னா உங்க பிரீதிங்க கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஷாலோவா கடகடன்னு வேகமா பிரீத் பண்ணுவீங்க. சில பேரு இந்த மாதிரி டைம்ல ஐ நீட் சம் ஏர்னு சொல்லி மனிதர்கள் நடமாட்டம் குறைவா இருக்கிற இடத்துல போய் நிக்கிறத கவனிச்சிருப்பீங்க. இதெல்லாமே ஆங்ஸைட்டியோட வேலைதான். இந்த மாதிரி மூச்சு விடும்போது இதய துடிப்பு அதிகமாக்கி ஒரு மாதிரி தலை சுத்தல் வந்துடும். அப்படி இல்லைன்னா பேனிக் அட்டாக் கூட வரும். இதை நீங்க டீப் பிரீதிங் எக்ஸசைசஸ் மூலமா சரி பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சம் உங்க மூச்சை மெதுவா ரொம்ப ஆழமா பிராக்டிஸ் பண்ணும்போது அது உங்க பிரீதிங் பேட்டர்ன்ஸை சரி பண்ணி அந்த நேரத்துல உங்க ஆங்ஸைட்டி சிம்டம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கவலையா டென்ஷனா ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நார்மலாவே ஏதாவது ஒரு டைம்ல நீங்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்கும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. அடுத்து 8வதா நம்ம பார்க்க போறது ட்ரையிங் அரோமா தெரப்பி. இது என்னடா புதுசா இருக்குன்னு தோணலாம். பட் புதுசெல்லாம் இல்ல. நிறைய படத்துல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல இல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல ஸ்பாஸ்ல எல்லாம் இதை நம்ம பார்க்க முடியும். சென்டட் கேண்டில்ஸ்னு இப்ப வருது தெரியுமா? அதை நீங்க ஏத்தி வைக்கும் போது அதுல இருந்து வர அரோமா, அதாவது மனம் ஒண்ணு வரும்ல, அதை பிரீத் பண்ற மெத்தட் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா உங்க ரூம்ல இந்த சென்டட் கேண்டில்ஸை ஏத்தி வச்சு அதை பிரீத் பண்ணீங்கன்னா அது உங்க நர்வ்ஸ பாடிய மனச இதெல்லாம் சாந்தப்படுத்தி உங்களுக்கு அமைதியை கொடுக்கும். சில பேர் இதை ஸ்பால போய் பண்ணுவாங்க. லைக் ஒரு டப்ல தண்ணி ஃபில் பண்ணிட்டு ஃபிளேவர்ட் எசென்ஷியல் ஆயில் அதுல மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ள உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அரோமா தெரப்பின்னு சொல்றது. ஆங்ஸைட்டியை ரிலீவ் பண்ற எசென்ஷியல் ஆயில்ஸ் எதுன்னு சொல்றாங்கன்னா நம்பர் 1 பெர்கமாட், நம்பர் 2 லாவெண்டர், நம்பர் 3 கிளாரி சேஜ், நம்பர் 4 கிரேப் ஃப்ரூட், நம்பர் 5 லாங் லாங். பட் இதெல்லாமே பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றது நல்லது. ரொம்ப முக்கியமா பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். அப்பதான் நீங்க எதுக்காவது அலர்ஜிக்கா இருக்கீங்களா அப்படின்னு தெரிய வரும். அடுத்து 9வது ட்ரிங்கிங் கேமமைல் டீ. கேமமைல் டீ தமிழ்ல சீமை சாமந்தி தேநீர்னு சொல்லுவாங்க. 2016ல பண்ண கிளினிக்கல் ட்ரையல்ல இந்த டயக்னோசிஸ் உள்ள பீப்புளுக்கு எதிரா அந்த சிம்டம்ஸை கட்டுப்படுத்த இந்த கேமமைல் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஸ்டடி பண்ணதுல இது லாங் டர்மா யூஸ் பண்ண ரொம்ப சேஃப்னும், மேலும் இது ஆங்ஸைட்டி திரும்ப வர்றதை தடுக்கலனாலும் ரொம்ப முக்கியமா அந்த சிம்டம்ஸை நல்லாவே குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கேமமைல் டீனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ நான் மேல சொன்ன இந்த 9 பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை வழியான ரெகுலர் பிசிக்கல் ஆக்டிவிட்டியை கீப் அப் பண்றது, அரோமா தெரப்பி, டீப் பிரீதிங், கேமமைல் டீ, இது மூலமா உங்க ஆங்ஸைட்டி சிம்டம்ஸை கொஞ்சம் கொஞ்சமா உங்களால கட்டுப்படுத்த முடியும். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் எப்பவுமே சுத்திக்கிட்டு தான் இருக்க போகுது. நீங்க கவலைப்படுறீங்கன்னு இந்த உலகம் நிக்காது. இங்க நடக்கிற எந்த விஷயங்களும் மாறாது. அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால எப்பவுமே ஒரே விஷயத்த பிடிச்சு வரி பண்ணிட்டே இருக்காம அடுத்தடுத்து என்னன்னு வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை தேடுங்க. கவலையை விட்டுட்டு சொல்யூஷன்ஸை தேடி உங்க திங்கிங்க திருப்புங்க. நீங்க ஆங்ஸைட்டிய விருப்பப்பட்டு கூட வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு அதுவும் உங்க கூடவே தங்கிடும். அப்புறம் வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, முன்னேற்றம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாயிடும். சோ இது எல்லாத்தையும் விட்டு கடந்து போங்க. வாழ்க்கை ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானதும் கூட. இப்போ ஒரு கவலை இருக்குன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையிலே பெரிய விஷயமா தோணும். ஆனா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, சின்ன வயசுல உங்க வாழ்க்கையை ஓவர்னு நினைச்ச பிரச்சனைலாம் இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வரும். ஸோ டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் டூ சீரியஸ்லி. உங்க பிரச்சனைகளும் நீங்களும் ஒன்றும் இல்லை. உங்க பிரச்சனைகளை உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சு பாருங்க, அது சின்னதா தெரியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.